ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அழகான ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையின் கீழே நின்று பேசிக்கிட்டு இருக்கேங்க. இதை பார்க்குறப்போ இந்த மலையை தூரத்துல இருந்து பார்த்தப்போலாம் அது ரொம்ப சின்னதா இருந்துச்சுங்க. ஆனா பக்கத்துல வந்து பார்க்கும் போது தான் தெரியுது அதோட அஸ்திபாரம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா எவ்வளவு பவர்ஃபுல்லா நிக்குதுன்ட்டு. ஒரு அழகான பெரிய வீடோட அஸ்திபாரமே ஸ்ட்ராங்கா இருந்தாதாங்க நிக்கும். அப்படி இருக்கும் போது இவ்வளவு பெரிய மலைக்கு எவ்வளவு உறுதியான அடித்தளம், எவ்வளவு உறுதியான அஸ்திபாரம் தேவை தெரியுமா? சர்வ வல்லமை உள்ள தேவன், இந்த உலகத்தை படைத்த கர்த்தாதி கர்த்தர் இந்த மலையை அவ்வளவு ஸ்ட்ராங்கா நிறுத்தி இருக்கிறாருங்க. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு ஆச்சரியமான ஒரு காரியம், இந்த மலையை யாராலையும் அசைக்க முடியாதுங்க. ஆனா வேத வசனம் என்ன சொல்லி இருக்குது அப்படின்னா, இந்த மலைகள் பர்வதங்கள் கூட நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை நம்மளை விட்டு விலகாமலும் அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நம்மை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று நம்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லியிருக்காருங்க. பாருங்களேன், இந்த மலையோட பெரியது தேவனுடைய கிருபைங்க. இந்த மலை கூட அசைஞ்சிருமா, ஆனா அவர் கிருபை நம்மளை விட்டு விலகாதாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, எத்தனை சூழ்நிலைகள் அவருடைய கிருபை நம்மளை காப்பாற்றி இருக்குது. அந்த கிருபையெல்லாம் நினைச்சு கர்த்தரை துதிங்க. இப்ப கூட நம்பிக்கையற்ற சூழல்ல என்ன பண்ணுவோமோ நின்றுக்கவா? நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களோட பழைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த கிருபையும் அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நம்மளை விட்டு மாறாமல் இருந்ததை யோசிச்சு பாருங்க. எல்லா சோர்வுகளும் நீங்கும். அதை நினைச்சு மட்டும் கர்த்தரை துதிங்க. நிச்சயமா இப்ப இருக்க பிரச்சனைகளையும் மலை போன்ற பிரச்சனைகளையும் ஒன்றுமில்லாமல் ஆக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். God bless you.